அனைவருக்கும் வணக்கம். 2 வருடங்களுக்கு முன்னால் பழனி சென்று இருந்தேன். மலைக்கு சென்று முருகப்பெருமானையும் குருநாதர் போகர் ஐயாவையும் தரிசனம் செய்துவிட்டு தங்கியிருந்த அறையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தேன். பழனியில் இருக்கக்கூடிய எனது ஜோதிட நண்பர் ஒருவர் அவருடைய நண்பர் ஒருவரை அழைத்து கொண்டு நான் தங்கியிருந்த அறைக்கு வந்தார். ஜோதிட நண்பர்களுடன் அழைத்து வந்த நண்பரை காட்டி, இவர் என்னுடைய நண்பர், இவருக்கு ஒரு பிரச்சனை, அதன் காரணமாக இவருடைய மனைவி இவரை விட்டு விலகிவிட்டார். இந்த பிரச்சனை தீர நீங்கள் தான் ஜாதகமோ அல்லது பிரசனமோ பார்த்து சொல்ல வேண்டும் என்றார். நான் சிரித்தபடியே ஜோதிட நண்பரை பார்த்து கேட்டேன், நீங்களே ஜோதிடர் தானே, நீங்களே இவருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லலாமே என்று கேட்டேன். நான் பார்த்து விட்டேன் ஐயா, ஆனாலும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பதற்காக உங்களிடம் அழைத்து கொண்டு வந்தேன். இந்த நண்பர் பிரச்சனை தீர வழிகாட்டுங்கள் என்று ஜோதிட நண்பர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அந்த 3ஆம் நபரை நான் கவனித்தேன். இஞ்சி போனால் அவருக்கு வயது 30 தான் இருக்கும். விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தார். கழுத்தில் 1க்கு மேற்பட்ட செயின்கள், கைகளில் தங்க காப்பு, கை விரல்களில் விதவிதமான கற்கள் பதித்த மோதிரங்கள். அவரிடமிருந்து ஜவ்வாது, அத்தர் போன்ற வாசனைகள் வந்து கொண்டிருந்தது. நான் அவரை கவனிக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு என்னிடம் பேசினார். ஐயா, உங்ககிட்ட பிரசனம் பார்க்கணும் என்றார். சரிங்க, பார்க்கலாம். 249க்குள் ஒரு நம்பர் சொல்லுங்க என்றேன். அவரும் சொன்னார். பிரசனம் போடப்பட்டது. நான் பிரசனத்தை கணித்துவிட்டு அவருக்கு படம் சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் மாந்திரீகம் போன்ற ரகசிய கலைகளை கற்றவராக இருப்பீர்கள். சமீபத்தில் உங்களுக்கு சில பெண்களின் நட்பு ஏற்பட்டு இருக்கும். அதன் மூலமாக பிரச்சனைகளை சந்தித்தே இருப்பீர்கள். அதன் மூலமாக வம்பு, வழக்கு, சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்தித்து இருப்பீர்கள். இதன் காரணமாக உங்கள் மனைவி உங்களை விட்டு பிரிந்திருப்பார் என்று சொன்னேன். அந்த நபரும், ஐயா, நீங்கள் சொல்வது சரிதான். நான் பிகாம் படித்துள்ளேன். படித்த பிறகு என்னுடைய தந்தையார் தன்னுடைய தொழிலை செய்ய சொன்னார். ஆனால் எனக்கு மாந்திரிகத்தில் நாட்டம் இருந்தது. ஆனால் சில குருமார்களிடம் போய், கொல்லிமலை போன்ற இடங்களுக்கு போய் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சிறு சிறு மாந்திரிக வேலைகளை செய்து கொண்டு வந்தேன். இதை தொழிலாக பண்ணினேன். பல பேர் வந்து என்னிடம் உதவி வாங்கி கொண்டு போனார்கள். அதில் சில பெண்களும் அடக்கம். அப்படி வந்த பெண்களிடம் எனக்கு நட்பு ஏற்பட்டது. அதில் ஒரு பெண்ணிடம் அதிக நட்பு ஏற்பட்டு நகை மற்றும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எங்களிடம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அந்த பெண் காவல் நிலையம் சென்று விட்டார். என்மேல் மோசடி வழக்கும் பதியப்பட்டு விட்டது. இப்பொழுது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக மனைவியும் என்னை விட்டு விலகி சென்று விட்டார். உறவுகளிலும் பல பிரச்சனைகள். இதெல்லாம் தீர ஏதாவது வழிமுறை இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நான் அந்த பிரசனத்தில் உள்ள சில அமைப்புகளை பார்த்து பிரம்ம முகூர்த்த வேளையில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வணங்கி வரக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்லி அனுப்பினேன். அந்த வழிமுறையை குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது அனுசரித்து வந்தால் பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும் என்று சொன்னேன். இந்த பிரசனத்திற்கு எப்படி பலன் சொல்லப்பட்டது என்று விளக்குகிறேன், பாருங்கள். மேச லக்கணம், 1ஆம் பாவம் மற்றும் 6, 12ஆம் பாவங்களுக்கு புதன் புத்திநாதனாக வந்து அது நின்ற நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரம் அந்தரம் சந்திரனாக அமைந்து 5, 8 பாவ தொடர்பு கொள்கிறது. இங்கு லக்கணமே 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறது.
லக்கணத்தில் உள்ள 12ஆம் பாவ காரகம் இரகசியங்கள் ஆகும். இவர் இரகசிய தன்மைகளை உடையவர் என்று காட்டுகிறது. நின்ற நட்சத்திரம் சந்திரன் 5ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவ முனையோடு தொடர்பு கொள்கிறது. 5ஆம் பாவம் என்பது கலைகளாகும். 8ஆம் பாவம் என்பது கலைகள் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகும். 1 லக்கணம், அது 12ஆம் பாவம் இரகசியம், அது 5ஆம் பாவம் கலைகள். இந்த அமைப்பு இவர் இரகசிய கலைகளை கற்றவர் என்று காட்டுகிறது. ஜோதிடத்தை யாரும் இரகசிய கலைகள் என்று சொல்ல மாட்டார்கள். மாந்திரிகத்தை தான் இரகசிய கலையாக கற்று வைத்திருப்பார்கள். எனவே இவர் மாந்திரிகம் கற்றவர் என்று சொன்னேன். அவரும் அதை ஒற்றுக்கொண்டார். அடுத்து சந்திரனின் நிலையை பாருங்கள். சந்திரன் 5ஆம் பாவம் மற்றும் 8ஆம் பாவம் தொடர்பில் இருக்கிறது. சந்திரன் என்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மற்றும் அந்தரம் குரு 9ஆம் பாவமுனை தொடர்பு. 5 9ஆம் பாவம் என்பது முறையற்ற தொடர்பு, அந்நிய நபர்களின் தொடர்பு, முறையற்ற முறையில் காமத்தை அனுபவித்தல். உடனே 8ஆம் பாவமும் தொடர்பு கொள்கிறதால் 5 9 8ஆக வேலை செய்யும். அதன் மூலியமாக பிரச்சனைகளை சந்தித்தல். தசாநாதன் குருவின் நிலையை பாருங்கள். குரு 9ஆம் பாவத்தின் மூலம் நின்ற நட்சத்திரம் 4 7 10, நின்ற உபநட்சத்திரம் சூரியன் பாவ புத்திநாதனாக வரவில்லை, 5ஆம் இடத்தில் இருக்கிறது. குரு நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக 9 மற்றும் 4 7 10 பாவங்களை தொடர்பு கொள்கிறது. இதில் 9 7 முறையற்ற தொடர்புகளையும் 9ற்கு 8ஆம் பாவமான 4ஆம் பாவம் முறையற்ற தொடர்புகளால் பிரச்சனைகளை சந்திப்பதையும் காட்டுகிறது. சட்டத்திற்கு காரகமான குரு 8ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்வதால் சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்தித்ததை குறிப்பிட்டிருந்தேன். அடுத்து மனைவி ஸ்தானமான 7ஆம் பாவத்தை பாருங்கள். சனி 4 7 10 பாவ புத்திநாதனாக வந்து 7க்கு 8ஆம் இடமான 2ஆம் இடம் மற்றும் 4க்கு 12ஆம் இடமான 3ஆம் இடத்தை அது நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரம் மூலமாக காட்டுகிறது. மனைவியின் பிரிதலையும் காட்டுகிறது, மனைவிக்கு பிரச்சனைகளையும் காட்டுகிறது. இதுபோன்ற அமைப்புகளை வைத்துதான் அவர் மாந்திரிகம் கற்றவர். பெண்களின் அடிப்படையில் பிரச்சனைகளை சந்தித்திருப்பார் என்று கூறினேன். ஒரு வருடம் கழித்து அவர் மனைவியோடு சேர்ந்து விட்டார் என்றும், கோர்ட்டுக்கு வெளியேயே மத்தியஸ்தர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கு போட்ட பெண் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிவிட்டார் என்றும், தற்போது மாந்திரிக வேலைகள் எதையும் செய்வதில்லை என்றும், தந்தையாரின் தொழிலையே பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார். நான் முருகப்பெருமானுக்கும் போகர் ஐயாவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.